ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம சென்னையில் வெரைட்டியாக நிறைய சுண்டல் செய்வோம். அது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம், கூட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம். அந்த வகையில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன், நிறைய உளுந்தம்பருப்பு கடுகு போட்டிருக்கேன். அதோடு நம்ம வெங்காயமும் போட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தோடனே கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி எல்லாமே சம அளவு போட்டுக்கிறேன். இது எல்லாமே நமக்கு ஆயில் வைக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி நல்லா 2 வதக்கின உடனே அதே அளவுக்கு சம அளவுக்கு கேரட் பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கேப்சிகம் ஒரு பாதி, அதே சம அளவுக்கு கேப்சிகம் அதையும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சொல்ல வதக்கணும். அதோடு நம்ம தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கீறி அதையும் போட்டுக்கலாம். கரெக்டாக இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சுண்டல் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். அதோடு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி போட்டுக்கலாம். இதெல்லாம் வேகலாம் வேண்டாம், ஆஃப் பாயில் இருந்தால் போதும். வேக வச்ச உப்பு போட்டு வேக வச்ச சுண்டலை அதில் போட்டு நல்லா கிளறலாம். நல்ல ஒரு 2 நிமிஷம் புரட்டி எடுக்கும்போது இந்த எல்லா காயினுடைய ஃப்ளேவரும் அந்த சுண்டலில் இறங்கி ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு சுவை கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, ஒரு சில நாள் பூண்டு நிறைய போட்டு செய்வேன். அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணாத சில ஐட்டம்ஸ் நம்ம நல்லா நிறைய எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது இதை மட்டும் சாப்பிட்டா போதும். டாக்டர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, அதாவது ஸ்நாக்ஸ் மாதிரி கொஞ்சோண்டு சாதம் பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்படின்னு. அது நம்ம அப்படியே பழகிட்டோம். கொஞ்ச நாளைக்கு தான் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் இப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்படி தான் காய் கம்மியாக இருந்தால் சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ எப்போவுமே காய் அதிகமாக வச்சுட்டு சாதம் கம்மியாக வச்சு சாப்பிட்டு பழகுங்க. இது சுவைக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். என்ன சைட் டிஷ்ஷுக்கு வேணும்னாலும் இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லிக்கு அள்ளி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்புறம் சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.